ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது எலைட் ஸ்டடி சர்க்கிளின் டாக் ஷோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 5 சிம்டம்ஸ் ஆஃப் பூமர் ஆஸ்பிரண்ட். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம். ஸோ அந்த தவறுகள் நம்மளுடைய முன்னேற்றத்தை பெரிய அளவில் பாதிக்குது. அதில் முக்கியமாக சில தவறுகள் இருக்குது. அந்த தவறுகளை நாம் பண்ணும்போதெல்லாம் நாம் பூமர் ஆஸ்பிரண்ட்டாக மாறிவிடுகிறோம். இப்போ அந்த 5 சிம்டம்ஸை பார்த்துட்டு அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுல விஷயமா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோட்டிவேஷன், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் comes from within the individual such as personal interest. For example, someone who is intrinsically motivated might do something because they enjoy it அப்படின்றது தான் இந்த மோட்டிவேஷன் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, உள்ளார்ந்த ஒரு உந்துதல். ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு வேலை பண்றோம், ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளார்ந்த உந்துதலாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. ஒரு வேலையை நம்ம தொடர்ந்தும் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம படிக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா அதுக்காக மற்றவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. செல்ஃப் மோட்டிவேட்டட் தான் இருக்கணும். ஸோ மோட்டிவேஷனுக்கான ஒரு கரெக்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ இண்டிவிஜுவல் திங். இண்டிவிஜுவல் சச் அ பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அப்போ நமக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்டா இருந்தாதான் அது பேர் மோட்டிவேஷன். ஸோ அதான் கீழே எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. சம்ஒன் ஹூ இஸ் இன்ட்ரின்சிக்லி மோட்டிவேட்டட் மைட் டூ சம்திங் பிகாஸ் தே என்ஜாய் இட் அப்படின்றது. அப்போ நம்ம ஒரு வேலையை என்ஜாய் பண்ணணும், நம்ம ஒரு வேலை ஆஸ்பிரண்டா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பண்ணக்கூடிய அந்த படிப்பை நேசிச்சு நம்ம என்ஜாய் பண்ணி படிக்கணும். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இன்னொருத்தவங்க மோட்டிவேட் பண்ணாதான் நம்மளால படிக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் அ ராங் ஒன். அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணும்போது தான் நம்ம மோட்டிவேட் ஆகி படிப்போம் அப்படின்னா கம்ப்ளீட்லி நம்ம ஒரு பூமர் ஆஸ்பிரண்ட்ன்றத புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ட்ராப். ட்ராப்போட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, டு கீப் somebody in a dangerous place or a bad situation from which he or she cannot escape. அப்போ இங்க அஸ்பிரண்ட் என்ன மாதிரியான ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அகாடமியை கம்ப்ளீட்டா நம்பி இதை நம்ம பண்ணனா பாஸ் பண்ணிடலாம், இந்த இதை மட்டும் பண்ணா நம்ம பாஸ் பண்ணிடலாம், இந்த நோட்ஸ் மட்டும் பண்ணா பாஸ் பண்ணிடலாம், இங்க போய் ஃபீஸ் பே பண்ணிட்டா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான ட்ராப். ஸோ இந்த மாதிரியான ட்ராப்ல இருக்கக்கூடிய அஸ்பிரண்ட்ஸ் அவங்களோட மைண்ட் செட்டை மாத்திக்கவே மாட்டாங்க. அப்போ அது நமக்கு ஒரு டேஞ்சரான முடிவை கண்டிப்பா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ட்ராப் கண்டிப்பா அஸ்பிரண்ட் சைட்ல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராப்ல படிக்கிற சம்பந்தமா, நோட் சம்பந்தமா, அல்லது ஒரு ப்ராக்ரஸிவ் இல்லாம ஏதோ ஒரு மாதிரி படிக்கிறது, இப்படி படிச்சா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம பண்ணோம்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ட்ராப். ஸோ அந்த மாதிரியான ட்ராப்ல நம்ம மாட்டிக்க கூடாது. ஒருவேளை இந்த மாதிரியான ட்ராப்ல நம்ம எங்கேயோ ஒரு அகாடமிக் சைட்லயோ, ஒரு டெஸ்ட் பேஜ் சைட்லயோ, அல்லது பர்சனலா நம்ம ஸ்டடி பாயிண்ட் ஆஃப் வியூலயோ எங்கேயோ ஒரு ட்ராப் இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஒரு ப்ராக்ரெசிவா இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அட் சேம் டைம்ல நம்ம என்ன ஆயிடுவோம், ஒரு பூமர் ஆஸ்பிரண்ட் ஆயிடுவோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மூட் ஸ்விங். A swing mood refer to a sudden or extreme change in a person, emotional state or mood, often characterized by rapid shift between different emotions, such from happiness to sadness, irritability or anger. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது ஒரு சடன் சேஞ்சா ஒரு ஹாப்பினஸ்ல இருந்து ஒரு சேடு மைண்ட் செட்குள்ள போறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூட் ஸ்விங் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு ப்ராக்ரெசிவான ஆஸ்பிரண்டா இருக்க முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்னிங் எழுந்து நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, நல்லா படிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு மாதிரி ஓரம் கட்டிட்டு ஃபோன் பார்க்க போயிடுவாங்க. ஸோ சடன் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய அஸ்பிரண்டா நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பூமர் அஸ்பிரண்டோட ஸ்டேட் தான். அப்போ இந்த மூட் ஸ்விங்கை நமக்கு ஒரு கையாள்வதற்கான கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம், இதை எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதையும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா, மூட் ஸ்விங் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளும் ஒரு பூமர் ஆஸ்பிரண்ட். ஏன்னா நம்மளோட வேலை என்ன பண்ணாது, கரெக்டா முடிக்க வேண்டிய நேரத்துல முடிக்க முடியாது. அப்போ கண்டிப்பா அது ஒரு ப்ராக்ரெசிவான ப்ரிப்பரேஷனா இருக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா இதுல நம்ம பாக்குறது ப்ரோகாஸ்டினேஷன். ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்றது ஒரு மெயின் ஃபால்ட் அகாடமிக் சைட்லயும் சரி, அல்லது நம்ம அஸ்பிரண்ட் சைட்ல ஒரு பெரிய ஃபால்ட் அது.
பிகாஸ் ஏன் அப்படின்னா he act of putting off doing something that you should do till another day or time because you do not want to do it அப்படின்றது அந்த ப்ரோகாஸ்டினேஷனுடைய டீட்டெயில்டு டெஃபனிஷன். அப்போ தமிழ்ல இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை செய்யாம தள்ளி போடுறது. ஏன் ஒரு வேலையை நம்ம செய்யாம தள்ளி போடுவோம் அப்படின்னா அந்த வேலையை வந்துட்டு நமக்கு பிடிக்கிறது செய்யறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறது தான். ஸோ பிகாஸ் இங்க பாருங்க, பிகாஸ் யூ டு நாட் வாண்ட் டு டூ இட், உங்களுக்கு செய்யவே அதுல விருப்பம் இல்லை. ஸோ இங்க இதே டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பார்த்தோம் இல்லையா, என்ன இந்த மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்ன்றது கம்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல். நமக்கு இண்டிவிஜுவலா இருந்தாதான் ஒரு வேலையை வந்து என்ன பண்ண முடியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். பட் அப்போதான் நமக்கு என்ன இருக்காது, ப்ரோகாஸ்டினேஷன் இருக்காது. ஏன்னா நம்ம அந்த வேலையை என்ஜாய் பண்ணி பண்றோம், அதனால கண்டிப்பா என்ன பண்ண முடியும், ஜாலியா அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அப்போ ப்ரோகாஸ்டினேஷன் தள்ளி போடுவது அங்க நடக்காது. இதே நம்ம வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாம அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க தான் பண்றதா மோட்டிவேஷன் நினைச்சிட்டு நம்ம ஒரு வேலையை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ரோகாஸ்டினேஷன் இருக்கும். இந்த ப்ரோகாஸ்டினேஷன் கண்டிப்பா நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை பெரிய அளவுல பாதிக்கும். அப்போ நம்ம இந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்றத டெஃபினட்டா அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை நம்ம அவாய்ட் பண்ணாம நம்மளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை நிறைய தள்ளி போட்டுட்டே போறோம் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு பூமர் ஆஸ்பிரண்ட் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது false hope. When someone make you believe or give you feeling about something that it's not true. அப்போ கண்டிப்பா நீங்க பாஸ் ஆயிடுவீங்க, இவ்வளவு படிச்சிருக்கீங்க பாஸ் ஆயிடுவீங்க, இதுல எவ்வளவு ஸ்கோர் அடிக்கிறீங்க, இந்த டெஸ்ட் கொஸ்டின்ல எவ்வளவு ஸ்கோர் அடிச்சீங்கனாலே நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரியான ஃபால்ஸ் ஹோப்பை நாம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ ஒண்ணு வந்துட்டு நடக்கும் அப்படின்னு உறுதியா நம்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதற்கான வேலைகளில் தான் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தவங்க ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அதை கம்ப்ளீட்லி கண்மூடித்தனமா நடந்துட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷனை எடுத்துட்டு போயிட்டு இருக்க கூடாது. ஸோ நமக்குள்ள ஒரு செல்ஃப் அனலைசிங் வேணும். நம்ம என்ன அளவுக்கு கரெக்டா பண்ணிருக்கிறோம், இன்னும் என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி சரி பண்ண போறோம், அந்த பாயிண்ட்ல நம்ம யோசிச்சு இருக்கக்கூடிய தவறுகளை தொடர்ந்து வந்துட்டு என்ன பண்ணணும், சரி பண்ணிட்டே தான் வரணும். எடுத்த எடுப்புல வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல ஒரு ப்ரோக்ரஸிவ் ரிப்போர்ட் காமிக்கிறோம் அப்படின்னா அதை வச்சுட்டு அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு ஃபால்ஸ் ஹோப், நீங்க இப்படி இது படிச்சாலே போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத அந்த ஃபால்ஸ் ஹோப்பை நம்பாம இருக்கணும். ஒருவேளை நம்ம ஓரளவு ப்ரோக்ரஸிவ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கும்போது அதை நம்பிட்டே நம்ம ஜெயிச்சுடுவோம்னு இருந்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளும் வந்து ஒரு பூமர் ஆஸ்பிரண்டாக மாறிவிடுவோம். ஸோ இப்போ இந்த பூமர் ஆஸ்பிரண்ட் சிம்டம்ஸ்ல மொத்தம் 5 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதை நான் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்றேன். மோட்டிவேஷன் அப்படின்றது செல்ஃப் இன்ட்ரெஸ்டடா இருக்கணும், நம்ம அந்த வேலையை செய்யும்போது என்ஜாய் பண்ணணும், அது மட்டும்தான் மோட்டிவேஷன். அடுத்தவங்க நம்ம கொடுக்கறது பேரு மோட்டிவேஷன் கிடையாதுன்றத நல்லா கிளாரிட்டியா நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ட்ராப் அப்படின்றது நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் சைட்லயோ அகாடமிக் சைட்லயோ நம்ம வேலை பார்க்கக்கூடிய சைட்லயோ ஏதோ ஒண்ணுல கம்ப்ளீட்லா போயிட்டு இது கரெக்ட்னு நம்பி ட்ராப் ஆயிடக்கூடாது. பிகாஸ் அந்த ட்ராப்ல விழுந்துட்டோம்னா நம்மளோட ப்ரோக்ரஸிவ் கண்டிப்பா கெட்டு போயிடும்ன்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததான் மூட் ஸ்விங். சடனா ஒரு மூட் ஸ்விங் ஆகுறது, சடனா படிக்கிறது, அப்புறம் சடனா படிக்கிறது ஸ்டாப் பண்றது, இந்த மாதிரியான மூட் ஸ்விங் எல்லாம் நம்ம ஒரு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஒரு ப்ராக்ரெசிவா இருக்கும். அதிகமான மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சுன்னா அதை முதல்ல சரி பண்றதுக்கான விஷயங்களை நம்ம பண்றது ரொம்ப நல்லது. அடுத்ததா ப்ரோகாஸ்டினேஷன். நம்ம வந்துட்டு செல்ஃப் மோட்டிவேஷனே இல்லாம ஒரு செல்ஃப் என்ஜாய்மெண்ட்டே இல்லாம ஒன்றை படிக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல ப்ரோகாஸ்டினேஷன் வரும். நிறைய வேலைகளை நம்ம தள்ளி போடுவோம். அந்த நிறைய தள்ளி போட்ட வேலைகளே நம்மளை வந்து என்ன பண்ணிடும், ஜெயிக்க விடாம பண்ணிடும். அதனால கண்டிப்பா நம்ம ப்ரோகாஸ்டினேஷனை எப்பவும் வந்துட்டு வச்சுக்க கூடாது. லாஸ்ட் ஒன்னா பார்க்கக்கூடியது ஃபால்ஸ் ஹோப். அடுத்தவங்க சொன்னாங்க நம்ம இவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறோம், அடுத்த தடவை பாஸ் ஆயிடுவோம், இந்த டைம் பாஸ் ஆயிடுவோம், இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ளெல்லாம் ராங் அல்லது இந்த ஃபால்ஸ் ஹோப்புக்குள்ளெல்லாம் நம்ம மாட்டிக்காம நம்மளுடைய எரர்ஸ் என்ன, நம்மளுடைய கோல் என்ன, அதை நோக்கி கிளாரிட்டியா தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்றதுல ஃபோக்கஸா இருக்கணும். அப்போ இந்த ஃபால்ஸ் ஹோப்பை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ப கூடாதுன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 5 symptoms ஆஃப் பூமர் ஆஸ்பிரண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்மளும் இந்த பூமர் ஆஸ்பிரண்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை மாத்திக்கிட்டு இதை எப்படி ப்ரோக்ரெசிவா மாத்தணுமோ அப்படி மாத்தி நம்ம ப்ரோக்ரெசிவா இருந்து சக்சஸுக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நன்றி அஸ்பிரண்ட்ஸ்.